உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் தோழா எந்திர வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவார் சத்தியம் சிவம் சுந்தரம். அடுத்ததாக விருது பெற போகிறவர் பெண்கள் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு மற்றும் சமூக விழிப்புணர்வு போன்ற முக்கியமான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நாடகங்களை அரங்கேற்றி வரும் திறமையான கலைஞர். அவிநாசி சாலை, காங்கேயம் சாலை, திருப்பூர் சாலை போன்ற பல முக்கிய பகுதிகளில் சமூக விழிப்புணர்வு நாடகங்கள் மூலம் மக்கள் மனதில் இடம்பெற்றவர். விழிப்புணர்வு விதைகளை விதைத்து வரும் இவர் சேவை பாராட்டத்தக்கது. சிறந்த கலை ஆசான் முத்துசாமி மாஸ்டர் அவர்களிடம் பயிற்சி பெற்றவர். மேலும் ஈரோடு காந்தி அண்ணா அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த கலை பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். சுமார் 15 திறமையான கலைஞர்களை கொண்ட இந்த குழு எங்கள் விழிப்புணர்வு நாடகங்கள் நடந்தாலும் சமூக நலனுக்காக தன்னார்வத்துடன் கலந்து கொண்டு மக்களுக்கு பயனுள்ள செய்திகளை கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவரின் அர்ப்பணிப்பும் சமூக சேவையும் மேலும் பல உயரங்களை எட்ட வாழ்த்துக்கள். பல உயரங்களை எட்ட வேண்டும் என்றும் சமூகத்தில் நல்ல மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்றும் மனதார வாழ்த்துகிறோம். அன்புடன் திருமதி பரிமளா அவர்களை உளமார்ந்த வரவேற்புடன் சாதனை பெண்மணி விருது பெற அன்போடு அழைக்கின்றேன். இவருக்கு விருதை கொடுப்பதற்காக விவேக் சுப்பிரமணியன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். வைஸ் சேர்மன், கோவை ஜோன். சத்தியம் சிவம் சுந்தரம் வருகை தந்துள்ள பெரியோர்கள் சிறியோர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோயம்புத்தூருக்கு சேர்ந்த என் பெயர் பழனியம்மாள். நான் விழிப்புணர்வு நாடகங்கள், மேடை நாடகங்கள் நடித்து வருகிறேன். என்னடா இன்டர்நெட் லெவலில் டிவி செல் எல்லாம் இருக்கும்போது இந்த ஆண்டி வந்து மேடை நாடகம், விழிப்புணர்வு நாடகம்னு குழந்தைங்கள்லாம் ஆண்டியை பார்க்குறாங்க. இல்லை, நம் பெற்றோர்கள் ஆஹா எனக்கு அடுத்தது என் தலைமுறையை காப்ப என் பையன் இருக்கான், என் மகன் இருக்கான்னு பெருமைப்படுறாங்க இல்லையா? நீங்கள் எல்லாருமே டூ வீலரில் போகிறப்போ ஹெல்மெட் போடணும்னு சாலை விளைவுக்குள்ள எவ்வளவோ பாதுகாப்பு சொல்கிறாங்க. ஆனால் இளவட்ட பசங்க உங்களுக்கு அது புரியறதில்ல. நாங்கள்லாம் உங்களை நம்பி தான் இருக்கோம். எனக்கடுத்து என் தலைமுறையே என் பிள்ளைகள் காப்பாங்கன்னு. காரில் போகும்போது சீட் பெல்ட் அணியணும்னு அடிக்கடி எல்லா அரசாங்கமும் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கோம். நாங்களும் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கோம். இன்டர்நெட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது மேடை நாடகம் நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்ம பழைய பாரம்பரியத்தெல்லாம் மறக்கக்கூடாது இல்லையா? அதனால் பெரிய பெரிய மேடைகளெல்லாம் போய் நாடகம் நடத்திட்டுருக்கோம். எல்லோரும் பார்க்குறாங்க. நம்மளோட பழசை மறக்கக்கூடாது. முதல் நம்ம தலையை காத்தா தான் நம்ம தலைமுறையை காப்பாற்ற முடியும். இந்த 3 பேர் 4 பேர் டூ வீலரில் போகிறதெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளுக்கு பின்னாடி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறது மனசில் வச்சு நீங்கள் பயணிக்கணும். அதை நான் மனமாற வேண்டிக்கிறேன். அதே மாதிரி குழந்தைங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு அடி வைக்கிறது இன்று என்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ நாளைக்கு பின்னாடி நல்லா இருப்போம். அதை மனசில் வச்சு இன்றைக்கி வந்து பெற்றோர்கள் பேச்சை கேளுங்க. பெற்றோர்கள் பேச்சை கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். நிச்சயம் எந்த பெற்றோருமே நம்ம குழந்தைங்களுக்கு மோசம் பண்ண மாட்டாங்க. நம்ம குழந்தைங்க நல்ல நிலைமைக்கு வரணும். நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுங்கிறதுக்காக தான் குழந்தைங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அதை வந்து அந்த பெற்றோர்கள் பேச்சை கேட்டு நீங்கள் அதன்படியே வழி நடத்துங்க. அனைவருக்குமே மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்ஸ். அடுத்து கேள்விகள் ஆரம்பிக்கும். பதில்கள் உங்கள் பக்கம் இருந்து. தாலாட்டிலே தமிழ் கிடைத்தது, வளர்ப்பிலே வாழ்க்கை கிடைத்தது,
மொத்தத்தில் அனைத்தும் கிடைத்தது. காரணம் அவள் எனக்கு அம்மாவாக கிடைத்தது. அம்மான்னு சொல்லணும்னா லவ், லாட், டெடிகேஷன். நன்றி. ஒன்னால் அவங்க அம்மாவுக்கு பெருமை கிடைத்தது, அது சொல்லணும்ல. வாழ்த்துக்கள் தான். அனைவருக்கும் வணக்கம். அம்மான்ற ஒரு வார்த்தை கேட்டாலே நான் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுவேன். ஏன்னா அம்மா தான் எல்லாமே இருந்தாங்க எல்லாருக்கும். என்னோடய அம்மா வந்து எனக்கு அம்மாவாக இருந்ததை விட என்னோடய அம்மா என்னோடய மருத்துவராக இருந்தது, என்னோடய ஆசிரியராக, என்னோட ஒரு எல்லாமாவும் இருந்திருக்காங்க என்னுடைய அம்மா. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு குடும்ப தலைவின்ற பொறுப்பை கடைசி காலத்தில் நீ பார்த்துப்ப அப்படின்னு சொல்லி என் கையில் ஒப்படைச்சிட்டு போன எங்கள் அம்மாவுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா பெருமைகளையும் நான் சேர்த்து கொடுப்பேன். இருக்கிறப்ப அதோட அருமை புரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அம்மான்றது உலகம், கடவுள் எல்லாமே சொல்லலாம். ஆனால் அம்மான்றவங்க வந்து முதல்ல எனக்கு ஒரு நல்ல தோழியாக இருந்தாங்க. அதுக்கடுத்து என்னுடைய தோல்வியாக இருக்கட்டும், வெற்றியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பங்கெடுத்தவர்கள் என்னோடய அம்மா. எனக்கு எப்படின்னா என்னோடய வீட்டில் எனக்கு அம்மாவாக இருந்து அவங்க எல்லாம் பண்ண மாதிரியும், ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டே தமிழ் தான். அது தமிழை வந்து நான் தாயாக தான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு ஒரு அம்மா கிடையாது, எனக்கு 2 அம்மாக்கள் உள்ளன. அதனால் என்னுடைய அம்மாக்கள் என்னை கைவிடாதபடி நான் எப்பொழுதும் என் அம்மாக்களை கைவிட மாட்டேன். இன்கேஸ் நான் ஒரு லீடராக இருக்கணும் அப்படின்னா அனைவருக்கும் இலவசமான மருத்துவம் வழங்கணுன்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. அனைவரும் படிக்கலாம், முன்னேறலாம், எவ்வளோ பெரிய வெற்றியாளர்களாக வேண்டாம் தோன்றலாம். ஆனால் தன்னுடைய உடலில் உறுதி இல்லை என்றால் யாராலும் எதையும் செய்ய இயலாது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இலவசமாக மருத்துவம் கொடுக்கணுன்றது தான் என்னோட குறிக்கோள். நன்றி. மிகப்பெரிய செய்தி. இலவச மருத்துவம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு தாய் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இங்கே பங்கேற்ற மாணவிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்கான பரிசு வழங்கப்படுகிறது. தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும். உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். தடைகளை உடைத்து அதிரடி நடத்து, மலையினை இழுத்து அடிமணி படைத்திட வா 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 தோழா. தோழா முடியும் முடியும் முடியும், இனி உன்னால் முடியும், இனி உன்னால் முடியும். தோழா முடியும் 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 முடியும், இனி உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும். தோழா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஷர்மிளா, செகண்ட் இயர் சிஎஸ்சி ஃப்ரம் தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். எங்கள் அம்மா தான் என்னோடய ஃபஸ்ட்டு காட் அண்ட் என்னோடய ஃபஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க தான். நீ வந்து எந்த ஒரு இடத்துல சக்ஸஸ்க்கு போனாலும் சரி, அந்த இடத்துல நீ வந்து தோத்துட்டாலும் சரி, எதுக்காகவும் அஞ்சாத, முயற்சி பண்ணிகிட்டே இருன்னு சொல்லுவாங்க. நானும் சிங்கிள் பேரண்ட்டால் வளர்க்கப்பட்டவங்க தான். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து எஜுகேஷன்ஸ்க்கு, என்னோடய திங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபீஸ் கட்டினது எங்கள் அம்மா தான். அப்பான்னு ஒருத்தர் இருக்கார், இன்னும் இப்போ வரைக்குமே இருக்கார். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை. என்னையும் எங்கள் அண்ணனையும் வளர்த்தது எங்கள் அம்மா தான். இப்போ வரைக்குமே பொம்பளை பிள்ளை ஏன் படிக்கிற அப்படின்னு சொல்லாமல் சொந்தக்காரங்க எல்லாருமே சொன்னாங்க, பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்காத அப்படின்னு. என் மக்களை நான் தான் படிக்க வைப்பேன்னு ஃபீஸ் கட்டி எங்கள் அம்மா தான் படிக்க வைக்கிறாங்க இப்போ வரைக்குமே. பெண் பிள்ளை படிக்க வேண்டும், இதுதான் இதோட இன்றைய மகளிர் தினத்தின் உறுதிமொழி. பெண் பிள்ளை படிக்க வேண்டும் அப்படிங்கிறத. வாழ்த்துக்கள். பாரதியாரின் புதுமை பெண், எல்லாரும் படிக்கணும். தேங்க்யூ. படிப்பு வரலன்னா கவலைப்படாதீங்க, உங்கள்கிட்ட வேற ஒரு கலை இருக்குன்னு அர்த்தம். அஜய் நிம்மே நடிகர் ஆகிடுவீங்க. நீங்கள் எங்களோட வந்துருங்க, உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம், அவ்வளோதான். பார்த்தியா எப்படி 2 பக்கத்தில் இருந்து மைக் வருது பாரு, சப்போர்ட். தட் இஸ் வாட் இஸ் SSS. எங்கள் அம்மா வந்து படிக்கலை, ஆனால் அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு டீச்சர் அண்ட் ரோல் மாடலும் அவங்க தான். அவங்க இல்லை அப்படின்னா இங்கே வந்திருக்கவே மாட்டேன். அவங்க வந்து நிறையா வந்து எனக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஆனால் அவங்க வந்து அதில் பார்க்கவே இல்லை. அவங்க வந்து நீ படி, ட்ரை பண்ணு, நீ வந்து சக்ஸஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து என்னோடய ரோல் மாடல், எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா. வாழ்த்துக்கள். சக்ஸஸ் ஆகலனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறது அம்மா தான். நம்ம எல்லாரும் சக்ஸஸை மட்டும்தான் விரும்புவோம், சக்ஸஸ் ஆகலனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறது அம்மா தான். அப்படி தானே? அதானே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. வாழ்த்துக்கள். உங்கள் அம்மா புராணத்திற்கு வாழ்த்துக்கள். இப்போ வந்து எத்தனை குழந்தைங்க வந்து தாயோட அருமை பெருமை பற்றி சொன்னாங்க. நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் தாய்ங்களை பற்றி. சரித்திர நாயகிங்க எல்லாருமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே இந்த ஸ்க்ரீனில் காட்ட போகிறவங்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்க.
நான் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செலக்ட் பண்ணேன், ஏன்னா நிறைய டைம் இல்லாதனால ஜஸ்ட் ஒரு ஃபியூ பீப்புள். இந்த ஃபர்ஸ்ட் வந்து அவங்க லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். சும்மா சுர்ரு நேரம் இதை பார்த்த உடனே ஜான்சி ராணி, இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பாருங்க, குழந்தைய வச்சு போருக்கு போயிருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு வீராங்கனி, அது அன்னைக்கு செஞ்சாங்க, இன்னைக்கு அதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் சரித்திரம், ஹிஸ்ட்ரி, ஹிஸ் ஸ்டோரி. அவங்க கதையை நம்ம படிக்கிறோம். நீங்களும் சாதிச்சீங்கன்னா உங்களை பற்றியும் லிவிங் லெஜெண்டாக பேசுவாங்க, போன பிறகும் லெஜெண்டாக பேசுவாங்க. டூ திங்ஸ், ஒன் ஆஃப் த Queen of Jhansi in 1828 to 1858. பாருங்க, against the British leading figures in the 1857 Indian rebellion, symbol of courage and resistance against British rule. Wow, இல்ல இது ஒரு வாவ் ஃபீலிங் இல்லை? இந்த தெரசா அம்மா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்ப கால வாழ்க்கையில் வந்து அவங்க ஒரு டீச்சராக இருந்தாங்க. அவங்க ஒரு டீச்சராக இருந்ததில் அவங்க பேர் வந்து ஆக்னஸ். அந்த டீச்சர் தினந்தோறும் காலையில் ஸ்கூலுக்கு போவாங்க. ஒரு நாள் காலையில் ஒருத்தர் சாக கிடந்தார். பெண்களுக்கு வந்து ரொம்ப இறக்கிய மனசு, தூக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க, சேவை செய்ய சொன்னாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நோய்க்கு நாங்கள் சேவை செய்ய மாட்டோம். அப்போது மதர் தெரசா, அந்த டீச்சர் ஆக்னஸ் வந்து, சாரி எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லலை. அடுத்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க, அடுத்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க, அடுத்த ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி 8 ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒரே பதில் சொன்னாங்க, இந்த மாதிரி நோய்க்கு நாங்கள் வைத்தியம் பார்க்க மாட்டோம். 9வது ஹாஸ்பிட்டல் வாசப்படி ஏறும்போது அவர் அம்மா மடியிலேயே இறைவனோட சேர்ந்துட்டார். அம்மா மனசு ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சு அப்போ முடிவு எடுக்கிறாங்க, இனிமே இந்த மாதிரி மனிதர்களுக்கு நான் சேவை செய்வேன். சேவை செய்யணும்னா இது வேணும் இல்லை? அப்போ மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர்கிட்ட போய் கையேந்தினாங்க. நான் இந்த மாதிரி வந்து இந்த நோய் இருக்காங்க, நான் வந்து சேவை செய்யணும்னா அந்த மனிதர் என்ன செஞ்சுருக்கணும்? ஒன்று எஸ் இல்லைன்னா நோ சொல்லணும். என்ன சொன்னார் அவர்? கமான், கரெக்டான ஆன்சர், கை தூக்கி சொல்லுங்க, பரிசு தரேன். எச்சி துப்பினார். எச்சி துப்பின உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? எடுத்து இது எனக்கு அப்படின்னு உடம்பேல தொடச்சிட்டு மறுபடியும் கையேந்து கேட்டுது. அப்போ அவர் மனசு ஒடிச்சு அவர் பணம் கொடுத்தாரு. அந்த மாதிரி அவமானங்கள், அசிங்கம் பட்ட பிறகு தான் நமக்கு லட்சியம் கிடைக்கும். அதுதான் மதர் தெரசா. ஹியூமனிடேரியன் ஒர்க், founded the missionaries of charity, dedicated life to serving the poor in Calcutta, Nobel Peace Prize winner in 1979, a global symbol of compassion and service. கருணை தாய் அப்படின்னா அது வேறு யாரும் இல்லை, அன்னை தெரசா மட்டும்தான். ஒரு விஷயம் பேசணும், எச்சி துப்புனாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடந்தால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? செருப்பை கட்டி அடிப்பல? இதுதானே உண்மை? யாரு ஏங்கிட்டியவா அப்படின்னு சொல்லி அதன் பலன் என்ன? ஒன்றும் கிடைக்காது. வன்முறையில் எதுவும் கிடைக்காது. புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை பார்த்தால் நம்ம மனசு இப்படி தான், அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தீங்கன்னா பெரிய பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இவங்க யாரு? இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர், போயிட்டு பொலிட்டிக்கல் லீடர், அதை கொடுத்துட்றேன். ஆனால் குட்டி இங்கே வா பாருங்க, ஃபர்ஸ்ட் உமன் டு பிகம் பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் உமன் கவர்னர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். நீங்கள் சொன்னது கரெக்ட், இது நம்ம வரலாறு. ஓகே, வாங்க சீக்கிரம். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல், இவங்க சொன்னாங்க, அவங்க பேரை சொல்லுங்க, அதுக்கு பரிசு. ஹூ இஸ் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல்? தெரியாதா? இப்போதானே இவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் போடுங்க. ஷி இஸ் கால்ட் லேடி வித் த லேம்ப். Florence Nightingale is lady with the lamp. Florence Nightingale was a pioneering British nurse, statistician and former social reformer known as the founder of modern nursing. ஒரு அற்புதமான நர்ஸ் தாய். அந்த போரில் வந்து இந்த கிரிமியன் வார், she became famous for making late night solitary roundsனா இரவு நேரத்தில் தனியாக போவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் தனியாக ஒரு லேண்டர்ன் எடுத்துட்டு அந்த அடிப்பட்ட சிப்பாய்களுக்கு போய் உதவி பண்ணுவாங்க. தட் இஸ் வை ஷி இஸ் கால்ட் லேடி வித் த லேம்ப் இன் த வேர்ல்ட். லேடி வித் த லேம்ப் யாருன்னா த கிரேட் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். காலத்தை வெல்லும் ஞானத்தை சொல்லும் விஸ்வ சூரியனே, அக்கத்தை ஊக்கத்தோடு நோக்கத்தை காட்டுகின்ற வெற்றி நாயகனே. ஒரு புரட்சி என்பது எங்கே? ஒரு எழுச்சி என்பது எங்கே? ஒரு வளர்ச்சி என்பது எங்கே? அதன் பயிற்சி என்பது இங்கே. மூங்கில் காட்டில் மூங்கில் இசைக்கும் புல்லாங்குழலானே, இறைவன் அடிக்கு அர்ச்சனை மலராய் மாறும் மலரானே. அச்சம் யாரிட வேண்டும்? நிச்சயம் ஓடிட வேண்டும். காலம் வெங்கிட வேண்டும். புதிதான புரட்சி தோன்றிட வேண்டும். இப்போ பார்க்க போறது இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவங்க. இன்னி ரொமேட்டி, former CEO of
ஃபர்ஸ்ட் உமன் CEO ஆஃப் IBM. எந்த லெவலில் போய் அவங்க CEO இருக்கிறாங்க பாருங்க. லெட் IBM's transformation toward AI. ஏன்னா okay, artificial intelligence and cloud computing, known for driving tech transformation as a legacy giant. யாரு? நம்ம president. The 15th president of India represents a historic milestone in the nation's democratic journey as the first individual from a tribal community. அங்கிருந்து வந்து and the youngest person to assume the office, serving as the head of state and supreme commander of the armed forces since 25th July 22. இன்னும் நமக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. She has utilized the tenure to bridge the traditional values with modern governance. Her background is a testament to resilient public service. இதெல்லாம் வருது பாருங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த மாதிரி எண்ணங்கள் சிறு வயசுல நல்ல எண்ணங்கள் இருந்ததுன்னா நிச்சயமா அது வந்து நமக்கு பலன் வரும் லைஃப்ல. IPS officer. She is best known as the first woman to join the Indian Police Service in 1972 and the 24th Lieutenant Governor of Pondicherry. கவர்னராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் from 28 May 16 to 2021, she reformed Tihar Jail by introducing education and rehabilitation programs. NGOs like Navjyoti India Foundation and India Vision Foundation இன்னும் இருக்கிற remain operation, focusing on prison reforms, education, women empowerment and community development. ஏன்னா ஒரு சமுதாயம் நல்லா இருந்தாதான் அந்த நாடு நல்லா இருக்கும். That's what they are doing. This is what நாளைக்கு நீங்க செய்யணும். உங்க சொசைட்டி நல்லா இருக்கணும்னா அது ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா இருக்கணும். மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, இஃப் யூ வாண்ட் சேஞ்ச் பி த சேஞ்ச். மாற்றம் வேணும்னா மாற்றம் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும். ஸ்க்ரீன்ல போடுங்க கேள்வியை. இது ரொம்ப நல்ல கேள்வி. வாட் கெட்ஸ் வெட்டர்? என் பேர் தேவிஸ்ரீ. நான் தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் BEC படிக்கிறேன். கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கத்தி. புட் யூ ஹேண்ட் அப். நோ. அப்போ மகளிர் உரிமைங்கிறது அரசியலில் நிறைய வேக்கன்ட் இருக்கு. அந்த வேக்குவமை நீங்கள் ஃபில் பண்ணுங்க, அதிலிருந்து ஆரம்பிங்க. அதே மாதிரி படித்தால் வேலை கிடைக்கும் என்பது வேறு. உங்கள் அறிவு ஆற்றலை வைத்து இங்கே ஒரு பெண்மணி பேசினாங்க பாருங்க, விவசாயத்தில் புரட்சி, எனக்கு பேக்கப் கிடையாது, நான் இயற்கை விவசாயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். இரண்டாவது பெரிய வேக்கன்ட் இருக்கக்கூடிய இடம் வந்து விவசாயம். மகளிர் உரிமையை விவசாயத்தை நோக்கி, இயற்கை விவசாயத்தை நோக்கி போக வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்தில் பிள்ளை பெறாதீர்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பிள்ளை பெறுவதற்கு மருத்துவமனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இதை முதல் மாற்ற வேண்டும். மகளிர் உரிமையில் முதல்ல இது மாற்றணும். இயற்கை பேறு கிடைப்பதற்கான பெரும் உபாதை உருவாக்க வேண்டும். அதுதான் மகளிர் உரிமைக்கான முக்கியமான தீம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் காமிச்சிங்கப்பா, எல்லா லெஜெண்டோட உமனோட லெஜெண்ட்ஸ் வந்து நீங்கள் காமிச்சிங்க. ஆனால் இங்கே இருக்க எல்லாருமே பார்க்குற ஒரு லிவிங் லெஜெண்ட் அப்படின்னா அது நீங்கள் தான். ஏன் அப்படின்னா ஒரு மென் வந்து ஒரு உமனோட லெஜெண்ட் எல்லாத்தோட ஹிஸ்ட்ரிஸ் எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அதை தாண்டி இந்த SSS சிவம் சுந்தரம் சத்யம் இந்த ஈவெண்ட்டில் 2 மென் தான் வந்துட்டு டாப் ஆஃப் த ஒரு மலையில் வந்து உச்சி வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹில்ஸில் இருந்து பண்ணக்கூடிய 2 பேர் தான் சுரேஷ் கண்ணன் சாரும் அஜயப்பாவும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லிவிங் லெஜெண்டாக தான் உங்கள் 2 பேர்த்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. அவரோட ஏஜுக்கு நம்மெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம் அப்படின்னு தெரியாது. நீங்கள் வேற தமிழ்நாட்டுக்கு தங்க பதக்கமும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அந்த அளவுக்கெல்லாம் பார்க்கும்போது நாங்கள்லாம் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. தேங்க்யூ. அதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அதுதான் நான் சொன்னேன். இன்னைக்கு வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு செய்தி வருது அப்படின்னா நீங்கள்லாம் நல்ல ஆத்மாக்கள். அந்த நல்ல ஆத்மாக்கள் தான் இந்த செய்தி வரும். அப்போ நீங்கள் யோசிக்கணும், ஏன் இந்த செய்தி எனக்கு வந்தது. ஸோ இனிமே நான் இப்படி இது வரைக்கும் இப்படி இருந்தேன், இந்த உமன்ஸ் டேலேருந்து நான் மாற போகிறேன். அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், குட்லேருந்து ஹாப்பி. நீ ஹாப்பி ஆகிட்டாவே எல்லாமே தட்டி தூக்கிட்டு போயிடலாம். ஃபாதர் எல்லாமே வந்து இப்போ இவ்வளோ நேரம் வந்து மதர்ஸை பற்றி பேசணும், சாதிச்சவங்க பற்றி பேசணும். ஒவ்வொரு பெண்மணி பின்னாடியும் ஒரு அப்பா இருக்காங்க. சில குழந்தைங்க சொன்னாங்க, அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு கருத்து. நம்ம அப்பாக்களை பார்த்தோம், எப்பவுமே வந்து பாசிட்டிவாக நிறைய விஷயங்களுக்கு அதை பார்ப்போம். another அயன் லேடி இல்லைங்களா, அவங்க அப்பா பேர் அவர் தான் வந்து
அவங்கெல்லாம் பிளான் பண்ணி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து பாலிடிக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆஃப் த 20th century, played a major role in shaping modern India. புரியுதுங்களா? இந்த ஒரு தாயை உருவாக்குனது ஒரு அப்பா. நல்லா சப்போர்ட் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வாங்க முன்னாடின்னு சொல்லி பொலிட்டிஷியன் ஆக்குனது அவங்க. முடியும் முடியும் இனி உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, முடியும் 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 உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, முடியாதது எதுவும் உன்னிடமில்லை. இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா. இனி உன்னால் முடியும் தும் தும் தக்கிட்ட சுன்னு தக்கிட்ட தக்க சுன்னு தும் தும் தக்கிட்ட சுன்னு தக்கிட்ட தரிகிட தக்க சுன்னு. மகுடம் ஏந்தும் கல்வியில் ஓங்கும் ஆற்றல் நான் தானே. கண்ணுக்குள் இருந்து வெளியில் வந்த அற்புத சிலை நானே. ஒரு நேதாஜி கொள்கை படி, ஒரு மின்னலை எட்டி பிடி, ஒரு அதர்ம குணத்தை வழி, ஒரு கிழக்கு வானை கிளி. காலத்தை ஒரு நாள் சுட்டி காட்டும் தலைவனும் நான் தானே. நாளைய உலகின் சரித்திரம் சொல்லும் தலைமையும் நான் தானே. வாழும் வழியை காட்டி ஏழ்மை நிலையை மாற்றும், உழைப்பின் உயர்வை கூட்டும் புதிதான